ஒரு வாட்டி 2 வாட்டி ஆன்ஜியோ பண்ணிட்டு அப்போ 3வது வாட்டி ஸ்டெண்ட் வைப்பாங்க. 4வது வாட்டி ரொம்ப கஷ்டம் தான். இப்படி போக போக உங்களுக்கு ரத்தத்தில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி லெவல் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக மருந்து கொடுப்பாங்க, மாத்திரைகள் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறனால பிற்காலத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வராதா? உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் உங்கள் உடம்புலேயே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும்ல. அப்புறமா ஒரு 60 வயசு தாண்டும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கின்சன் வந்து அல்சைமர் ப்ராப்ளம்ல போயிடும்ல. அப்போனா புரிஞ்சுக்கணும், இந்த ஆன்ஜியோன்றது ஒரு அவசரகால சிகிச்சை. இந்த அவசரகால சிகிச்சை மக்களுக்கு வேற வந்தாலே போயிடும். நல்ல வேர்க்க விறுவிறுக்க நடந்தாலே உங்களுக்கு இந்த ஆன்ஜியோவும் தேவையில்லை, இந்த ஸ்டென்ட்டும் தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதனால தானே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போனா ஒரு வாட்டி உங்களுக்கு அலர்ட் கொடுக்குது, உங்கள் வாழ்வியல் முறையில் விரதங்கள் மேற்கொள்ளணும், உடல் உழைப்புகள் மேற்கொள்ளணும், நல்ல விதமான எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்லாம் தூக்க வேண்டாம். நம்ம உடம்புல ஃபிளெக்சிபிலிட்டி, கை கால் உடம்பு ஃபிளெக்சிபிலிட்டி வர போல சில பயிற்சிகள் பண்ணணும். ஆகாரத்தை நாக்க கட்ட ஆரம்பிக்கணும். நாக்க கட்ட ஆரம்பிச்சாலே நன்மைகள் நமக்கு நிறைய நடக்கும்.